Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் Python Programming Unit 2 Control Structures ஓட part 3 அதாவது லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா strings, list, dictionary, manipulations and understanding and using ranges இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். So first one is string. Strings பார்த்தீங்க அப்படின்னா it's surrounded by either a single quotation marks or a double quotation mark. ஸோ ஒரு கேரக்டர்ஸ், ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வேர்ட், 2-3 வேர்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை டிஸ்பிளே பண்ணோன்னா சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ்க்குள்ளே தான் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கொடுக்கணும். ஸோ வென் வி அசைன் அ ஸ்ட்ரிங் டு அ வேரியபிள், அசைனிங் அ ஸ்ட்ரிங் டு அ வேரியபிள் இஸ் டன் with the variable name. ஸோ வேரியபிள் நேமில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், which is followed by an equal sign on the string. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா a equal to helloன்னு இங்கே இருக்கா. ஸோ ஏன்றது வேரியபிள் நேம், ஈக்குவல் டு ஹெலோன்றது வேர்ட், which ஹெலோ வந்து ஏல போயிட்டு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா என்ன ஆகும், நம்மளுக்கு ஏவோட வேல்யூ ஹெலோன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் லென்த். ஸோ ஸ்ட்ரிங் லென்த்தோட ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we use len, L-E-N, len. ஓகே, L-E-N. ஸோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கோட லென்த் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா விச் ரிட்டர்ன்ஸ் அ லென்த் ஆஃப் அ ஸ்ட்ரிங். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு ஹெலோ வேர்ல்ட். ஸோ பிரிண்ட் லென் ஏ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏன்ற வேரியபிளில் எத்தனை வேர்ட்ஸ், எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படின்றது, எத்தனை லெட்டர்ஸ், எத்தனை சிம்பிள்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி எத்தனை இருக்குது அப்படின்ற லென்த்தை ஐடென்டிஃபை பண்ணும். இதை அவுட்புட் பாருங்கள், இங்கே ஹலோ வேர்ல்டு நம்ம கொடுத்துருக்கேன். நான் வந்து ஆன்லைன் கம்பைலரில் போட்டு நான் இங்கே அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ HELLO. ஸோ 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ ஸ்பேஸோட இன்க்ளூட் பண்ணி 13. ஸோ மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 13. அதோட லென்த், ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, 13. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஸோ உங்களுக்கு 5 மார்க்ஸில் ஸ்ட்ரிங் சொல்லிவிட்டு இல்லை லிஸ்ட் அவுட் சம் மெத்தட்ஸ் used in a string அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் பார்த்தீங்கன்னா கேபிட்டலைஸ் ஃபங்க்ஷன், கேஸ் ஃபோல்டு ஃபங்க்ஷன், சென்டர், கவுண்ட், லோவர், அப்பர்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேபிட்டலைஸ் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கேரக்டர் டு அப்பர் கேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு லெட்டரை மட்டும் என்னவா மாற்றும், அப்பர் கேஸாக மாற்றும். கேஸ் ஃபோல்டில் பார்த்தீங்கன்னா விச் கன்வெர்ட்ஸ் அ ஸ்ட்ரிங் இன்டு அ லோவர் கேஸ். ஸ்ட்ரிங்கையே மொத்தமாக ஃபுல்லாகவே என்னவா மாற்றிடும், லோவர் கேஸ், ஸ்மாலில் மாற்றிடும், ஸ்மால் லெட்டர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு சென்டர்னு கொடுத்தோன்னா ரிட்டர்ன்ஸ் அ சென்டர்டு ஸ்ட்ரிங். ஸோ சென்டர்டு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். கவுண்ட்டுன்னு கொடுத்தோன்னா ரிட்டர்ன்ஸ் அ நம்பர் ஆஃப் டைம்ஸ் அ ஸ்பெசிஃபைடு வேல்யூ அக்கர்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். ஸோ கவுண்ட்டுன்னு கொடுத்து ஏதாவது லெட்டர்ஸ் கொடுத்திங்கன்னா அந்த லெட்டர் எத்தனை டைம்ஸ் வந்து இதில் இருக்குது, ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணும். லோவர் பார்த்திங்கன்னா பிரிண்ட்ஸ் அ ஸ்ட்ரிங் இன்டு அ லோவர் கேஸ். அப்பர் கன்வெர்ட்ஸ் அ ஸ்ட்ரிங் இன்டு அ அப்பர் கேஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லிஸ்ட் பார்த்திங்கன்னா which is used to store multiple items in a single variable. ஸோ நிறைய ஐட்டம்ஸை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இங்கே லிஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஒன் ஆஃப் 4 built-in data types in Python used to store collection of datas. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு பைத்தான்ஸில் 4 built-in data types இருக்குது. அதில் ஒன்று தான் வந்து நம்மளுக்கு லிஸ்ட். ஸோ மற்ற 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூப்பிள், செட், டிக்ஷனரி. ஸோ இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் தனித்தனியாக. ஸோ ஆல் வித் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அண்ட் யூசேஜ். ஸோ லிஸ்ட் ஆர் கிரியேட்டட் யூஸிங் அ ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸோ லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும். அண்ட் தென் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் ஆர்டர்ட், சேஞ்சபிள் அண்ட் அலவ் டூப்ளிகேட் வேல்யூஸ்.
ஸோ ஆர்டராக இருக்கும், நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், அதில் டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்கும் லிஸ்ட்டில். ஸோ லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஆர் இண்டெக்ஸ்டு. த ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஹேஸ் இண்டெக்ஸ் 0, செகண்ட் ஐட்டம் ஹேஸ் இண்டெக்ஸ் 1. ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் அதுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், திஸ் லிஸ்ட் ஆப்பிள், பனானா, செரின்னு 3 இருக்குது. ஸோ பிரிண்ட் திஸ் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த இருக்க எல்லா வேல்யூஸுமே நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதில் மெத்தட் லென்த்ன்ற மெத்தட் பார்க்கலாம், ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஸோ டிட்டர்மைன் ஹவு மெனி ஐட்டம்ஸ் a list has, use a length function. ஸோ ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறோன்னா அதில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லென்த் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், பிரிண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இன் த லிஸ்ட். திஸ் லிஸ்ட் ஆப்பிள், பனானா, செரி. ஸோ இதை மூணுத்தையும் நான் திஸ் லிஸ்ட்டுன்ற வேரியபிளில் நான் போடுறேன். பிரிண்ட் லென் ஆஃப். ஸோ லென்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் லிஸ்ட்டுன்ற வேரியபிளை நான் மென்ஷன் பண்ணி இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அது கவுண்ட் பண்ணி என்ன பண்ணும், 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு 3ன்ற அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் append which adds an element at the end of the list. ஸோ ஒரு லிஸ்ட்டில் நியூவாக எலமெண்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா append ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு clear பார்த்திங்கன்னா removes all the elements from the list. எல்லா எலமெண்ட்ஸுமே ரிமூவ் பண்ணிவிடும். நெக்ஸ்ட் copy which returns a copy of the list. லிஸ்ட்டோட காப்பியை ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் கவுண்ட், எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது வித் ஸ்பெசிஃபைடு வேல்யூ, அதை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். நெக்ஸ்ட்டு இன்சர்ட், ஆட் அன் எலமெண்ட் அட் அ ஸ்பெசிஃபைடு பொசிஷன். நம்மளுக்கு ஏதாவது இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து இந்த பொசிஷனில் நம்மளுக்கு எலமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இன்சர்ட்னு யூஸ் பண்ணலாம். அப்பண்ட் பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட்டில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா append ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Next, remove function, remove the item with the specified value. Reverse the order of the list. Sort the list in an alphabetical order. Okay. Next topic, Python dictionaries. Dictionaries are used to store data values in key value pairs. ஸோ டிக்ஷனரிஸுமே ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இங்கே தனியாக டிக்ஷனரிஸ்ன்னு கேட்டாங்கன்னா 5 மார்க்ஸில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் மறுபடியும் இதை தனியாக போட்டிருக்கோம் மெத்தட்ஸோட. ஸோ டிக்ஷனரிஸ் இஸ் அ கலெக்ஷன் வேர் இஸ் ஆர்டர்ட், changeable and do not allow duplicates. ஸோ லிஸ்ட்டு பார்க்கும்போது என்ன பார்த்தோம், ஆர்டர்ட், changeable, allow duplicates. இங்கே டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா ஆர்டர்ட், changeable and do not allow duplicates இருக்காது. So dictionaries are written with curly brackets and have key and values. Dictionary items are ordered, changeable and do not allow duplicates. Already பார்த்த pointer. Dictionary items are presented in key value pairs and can be referred by using the key name. So key யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், வேல்யூவை கெட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் டிக் அப்படின்றதுல பிராண்ட் ஃபோர்டு, மாடல் மஸ்டாங், இயர் வந்து பார்த்திங்கன்னா 1964. ஸோ இதை தான் நம்ம டிக்ஷனரியில் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் திஸ் டிக் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைன் கம்பைலரில் நான் வந்து கோடிங் கொடுத்து நான் வந்து இங்கே அவுட்புட் நான் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே என்ன பண்ணுது, டிக்ஷனரியில் என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கு பாருங்கள். பிராண்ட், ஃபோர்ட், மாடல், முஸ்டாங், இயர் வந்து 1964. நெக்ஸ்ட் டிக்ஷனரியில் என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா clear which removes all the elements from the dictionary, copy which returns a copy of the dictionary, get returns a value of the specified key, items returns a list containing a tuple for each key value pair, keys returns a list containing the dictionary keys, pop removes the element with the specified key. நம்ம கொடுக்குற கீயோட என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடும். updates the dictionary with the specified key value pairs.
ஸோ நியூவாக ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்களா இல்லை நியூவாக ஆட் பண்ணுறோன்னா அப்டேட் கொடுத்து நம்ம கீ வேல்யூ பாஸ் கொடுத்து ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். Values returns a list of all the values in the dictionary. Next topic, manipulations, building blocks of Python programs. ஸோ ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம பில்ட் பண்ணுறோன்னா அதில் என்னென்ன முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் கன்சிஸ்ட் ஆஃப் variables, data types, operators, control structures and functions. So together these fundamental elements allow developers to capture data, manipulate its states and direct program execution. So first பார்த்தீங்கன்னா variables and data types. So already நம்ம variables நம்ம discuss பண்ணியிருக்கோம். So variable acts as a name container that reference memory location where the values are stored. Python பார்த்தீங்கன்னா it's a dynamically typed, meaning you do not need to explicitly declare a data type before using it. ஸோ நம்ம பைத்தானில் டேட்டா டைப் மென்ஷன் பண்ணவே வேண்டாம். ஒரு வேரியபிள் நேமை நம்ம கொடுத்துட்டு என்ன மாதிரியான டேட்டா டைப்பில் வேணாலும் நீங்கள் அதில் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் வை பைத்தான் இஸ் டைனமிக்கலி டைப்டு. இதில் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் integers and floats. Integers, floats used for mathematical tracking, and then example பார்த்தீங்கன்னா age equal to 25, price age equal to 25 அப்படின்றது integer value, price equal to 19.99 இருக்கிறது float value. ஸோ நான் முன்னாடி டேட்டா டைப்லாம் மென்ஷன் பண்ணல, டேரெக்டாக என்ன பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் வேல்யூஸை நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சீக்வன்ஸ் சரவுண்டட் பை த கோட்ஸ். ஸோ நேம் ஈக்குவல் டு ஆலிஸ் இருந்தது, ஆலிஸ் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தோம் அப்படின்னா அது ஸ்ட்ரிங்காக அதை எடுத்துக்கும். பூலியன்ஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக் ஃப்ளாக்ஸ் ஸ்டோரிங் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டேட்டா இன்க்ளூடிங் ஆர்டர்டு லிஸ்ட், இம்மியூட்டபிள் டியூபிள்ஸ் அண்ட் கீ வேல்யூ டிக்ஷனரிஸ். இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் த டேட்டா டைப். Next topic, operators and expressions. Operators allows us to manipulate data variables to produce new values, forming expressions. Arithmetic operators பார்த்தீங்க அப்படின்னா we already know plus, minus, multiply, divide and modulus. Next, assignment operator which used to update a variable directly, that is equal to, plus equal to, minus equal to. Next, comparison operators which is used to evaluate the relationship between the values and return the boolean values, that is true or false. இதில் பார்த்தீங்கன்னா double equal to, not equal to, lesser than, greater than. Next, last, logical operators which combine multiple boolean conditions together, that is எல்லா கண்டிஷன்ஸுமே ஒன்றா கம்பைன் பண்ணி ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அண்ட் ஆர் நாட் இதெல்லாம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ நான் வேகமாக போகிற மாதிரி இருக்குன்னா இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக பேசிக்கில் ஸ்டார்டிங்லேயே இன்ட்ரொடக்ஷன்லேயே நம்ம எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தாச்சு. ஸோ அதனால தான் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு ஒரு ரீகால் மாதிரி. இது உங்களுக்கு வந்து மேனிப்புலேஷன் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் 10 மார்க்ஸில் கண்டென்ட்டில் எல்லா டாபிக்ஸுமே இன்க்ளூட் பண்ணி எழுதணும் இல்லையா, ஷார்ட்டாக ஒரு டாப்பிக்லையுமே கொஞ்சம் கண்டென்ட்டில் எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் மறுபடியும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் கொடுத்து 1 லைனில் நான் வந்து அதை வந்து ஃபுல்லாக டிஃபைன் பண்ணி நான் ரீகால் பண்ணுறேன். Next, control structures. So control structures which manipulate the flow of execution within your code rather than processing the data directly. So conditional statements பார்த்தீங்க அப்படின்னா use if, elif and else blocks to choose a path based on the logic. Loops பார்த்தீங்கன்னா repeat chunks of code, ஒரு set of codes வந்து என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் until the condition gets false condition falseன்னு வர வரைக்கும் அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா for loop, while loop இருக்குது. ஸோ ரிப்பீட்டிங் as long as the condition remains true. Indentation பார்த்தீங்க அப்படின்னா Python uses white space rather than brackets to visually group block of codes together. Indentation நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ for loop இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இங்கே ஸ்பேஸ் விட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு
அது பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம டைப் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு நான் டைப் பண்ணுறேன்னா இங்கே ஸ்பேஸ் விட்டு தான் நான் அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நான் டைப் பண்ணுவேன். ஸோ இதை தான் இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் பார்த்திங்கன்னா which prevent code duplications and bundle complex data manipulation routines into reusable segments. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் மாடியூல்ஸ் எல்லாம் ஒன்று எதுக்காக பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம், திருப்பி ஒரே கண்டென்ட்டை ஒரே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம திருப்பி ரைட் பண்ணாமல் ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறோன்னா அதை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நம்ம அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டிக்ளேர்டு த்ரூ DEF and then they take inputs as parameters, run manipulations and output results through ரிட்டர்ன்ற இது யூஸ் பண்ணி கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். மாடியூல்ஸ் பார்த்தீங்கன்னா which is a script files that group related functions together. நிறைய ஃபங்க்ஷன்ஸை ஒன்றா போடுறது மாடியூல்ஸ். ஸோ they can be imported and shared across ப்ரோக்ராம்ஸ். ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு இல்லை இன்னொரு ப்ரோக்ராம்க்கோ அது நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து குரூப் பண்ணி அதை மாடியூல்ஸை அதை இம்போர்ட் பண்ணி இன்னொரு ப்ரோக்ராம்க்கோ நம்ம ஷேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மேனிப்புலேஷன் பில்டிங் பிளாக் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ 10 மார்க்கில் கேட்டாலும் இது எல்லாமே எழுதலாம். வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மாடியூல்ஸ் இதெல்லாம் எழுதுனீங்கனாலே போதும் கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் யூஸிங் ரேஞ்சஸ். ஸோ ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கண்டிஷன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம ரேஞ்சஸ் கொடுப்போம். ஃபார் அந்த மாதிரி ஃபார் லூப் அந்த மாதிரி லூப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த கண்டிஷன்ஸை நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ ரேஞ்சு கொடுப்போம். இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் எனக்கு வந்து அந்த லூப் வந்து எனக்கு வந்து ரொட்டீனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எப்படியெல்லாம் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா யூஸ்டு டு ஜென்ரேட் அ சீக்வென்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் வித்தின் அ ஸ்பெசிஃபைடு ரேஞ்ச். இட் இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் இன் லூப்ஸ் டு கண்ட்ரோல் how many times a block of code runs. ஸோ லூப்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். எத்தனை டைம்ஸ் ஒரு பிளாக் ஆஃப் கோட் ரன் பண்ணணும் அப்படின்றத ரேஞ்ச் தான் டிசைட் பண்ணும். ஸோ சின்டெக்ஸ் பாருங்கள், ரேஞ்சில் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து ஸ்டார்ட், நெக்ஸ்ட்டு ஸ்டாப், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்ஷனல். ஸ்டார்டிங் நம்பர் ஆஃப் த சீக்வென்ஸ் டிஃபால்ட் இஸ் 0. ஸோ நீங்கள் கொடுக்கவே இல்லைனாலும் அது 0வாக கன்சிடர் பண்ணிக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் பார்த்திங்கன்னா நம்பர் அட் விச் சீக்வென்ஸ் ஸ்டாப்ஸ், எந்த நம்பரில் ஸ்டாப் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே 5ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 5ஐ வந்து அது இன்க்ளூட் பண்ணாது, நம்மளுக்கு வந்து 4 வரைக்கும் தான் அது எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிஃபால்ட்டாக 1. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டிஃபால்ட்டாக எனக்கு ஸ்டார்ட் என்ன 0ன்னு எனக்கு ஸ்டார்ட் ஆகும், ஸ்டாப் வந்து 4. ஸோ கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னா இங்கே வந்து டிஃபால்ட் வந்து 1 அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு லூப் ஃபினிஷ் ஆகி மறுபடியும் லூப் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அது 1ஆக மாறும். நெக்ஸ்ட்டு 2, 3, 4 வரைக்கும் தான் வரும். இப்போ எனக்கு இங்கே 5ன்னு இருக்குன்னா 5 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட்டாக கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் டிஃப்ரென்ஸ் என்ன எல்லா நம்பர்ஸ்க்கும் 1 தான். இப்போ இல்லை எனக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே நான் ஸ்டெப்போட வேல்யூ நான் 2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு ஸ்கிப் பண்ணி 2, 4. ஸோ இது மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் 5ன்னு நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் 5ன்னு நான் இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஸ்டார்ட்டும் எனக்கு ஆப்ஷனல் தான், ஸ்டெப்பும் ஆப்ஷனல் தான். அப்போ இங்கே இருக்கிறது என்னது ஸ்டாப் வேல்யூ தான் எனக்கு இங்கே இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும், ஐயோட வேல்யூ 0ன்னு எடுத்துக்கும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஐ கம்மா end equal to டபுள் கோட்ஸ் அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் எம்டி டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ ஸ்பேஸ் விட்டு நெக்ஸ்ட் எனக்கு டைப் பண்ணுன்றதுக்காக நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ 0 பிரிண்ட் ஆகிடுச்சா. நெக்ஸ்ட்டு லூப்குள்ளே வருமா, இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும் 1. ஓகே, ஸோ 1ன்றதை எனக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் லூப், மறுபடியும் 2, 3, 4, 5 பிரிண்ட் பண்ணுமா,
பண்ணாது. லாஸ்ட்டில் இங்கே நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரைக்கும் அது பிரிண்ட் பண்ணாது. ஓகே, ஸோ 4 வரைக்கும் அது ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2 ஃபார் n in range 5, 10. ஓகே, ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்குது? ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் வேல்யூ என்ன? 5. இங்கே 10ன்றது ஸ்டாப். ஓகே, ஸோ அதே மாதிரி பிரிண்ட் n, நான் ஸ்பேஸுக்காக end ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், எம்டி ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ என்ன? 5. ஸோ 5 இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் லூப் போகுமா? ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப் நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? 6, 7, 8, 9 அந்த மாதிரி மறுபடியும் லூப் செக் பண்ணி 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். 10 என்ன பண்ணும்? பிரிண்ட் பண்ணாது. ஓகே, ஸோ 9 முன்னாடி நம்பர் 9 வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ணும். 10ன்னு வரும்போது லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ 3மே வச்சு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபார் வி எல்லா வேல்யூவும் நான் வியில் போட்டு நான் வியிலேருந்து நான் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் வி இன் ரேஞ்ச் 0, 10, 2. ஸோ பிரிண்ட் வின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்னது? எனக்கு இங்கே 0. ஸ்டெப் என்ன பண்ணணும்? எனக்கு 2 ஸ்டெப்ஸ். ஸோ 0, 1 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இன்க்ளூட் பண்ணணும்? 2. ஸோ மறுபடியும் லூப் போகும். மறுபடியும் 3 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 4. மறுபடியும் அகைன் ஃபர்ஸ்டில் லூப்பு 6. மறுபடியும் லூப் 7 கிடையாது, 8. மறுபடியும் லூப் போனால் 9 கிடையாது, 10. ஸோ 10 தான் எனக்கு ஸ்டாப் வேல்யூ. ஸோ 10 எனக்கு பிரிண்ட் ஆகக்கூடாது. லூப்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துடும். ஓகே, ஸோ அப்போனா இந்த வேல்யூஸ் மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் யூனிட் 2. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீக் வீடியோ போஸ்ட் பண்ணாததுக்கு சாரி, சம் இஷ்யூஸ்னால போஸ்ட் பண்ணல. ஃபாஸ்ட்டாக வீடியோஸ் எவ்வளோ சீக்கிரம் எல்லா யூனிட்ஸுமே கவர் பண்ண முடியுமோ எல்லா யூனிட்ஸும் நான் கவர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.